ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேஷ்யூ நட் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் 1/4 கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட 1/2 கப் சுகர் எடுத்துகிட்டேன். அதோட 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை எடுத்து அதை சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை அதோட சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட 150 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மில்க் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பிசைஞ்சு டோ ரெடி பண்ணி எடுத்துட்டு இந்த டோவை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு எடுத்து அதை இப்படி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து டோவை எடுத்து அந்த டோவை ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஒரு ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு இந்த கட் பண்ண பீசஸ்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். குட் டே பிஸ்கட்டில் இருக்கும் இல்லையா மேலே ஷேப்பு, அது வர்றதுக்காக அந்த குக்கி கட்டர் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பீசஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவனை 170 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த ட்ரேயை வச்சு 12 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துணும். பேக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கேஷ்யூ நட் பிஸ்கட் ரெடி. ரொம்ப ஈஸி. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends. கேக் அண்ட் குக்கீஸ் ரிச்சி சரௌண்டிங்ஸில் ஆர்டர் பண்ணணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.